ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் நந்தா அவருடைய ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். அவரோட ஆஃபீஸ் வந்து டீச்சிங்கு, நம்ம வயசு இதெல்லாம் டீட்டெயில் அவர் சொல்லுவாரு. ஊட்டி வரைக்கும் எல்லாமே இருக்கு. வாங்க பார்க்கலாம். வரிக்கி ஊட்டியிலேயே ஸ்பெஷல் வரிக்கி. இதில பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒண்ணு சின்ன வரிக்கி, பெரிய வரிக்கி. இது 2க்கும் ஒரே ரேட்டு தான். 200 ரூபீஸ் தான். ஏன் ஒரே ரேட்டு? பெரிய வரிக்கினா கொஞ்சம் அதிகமா குடுக்கலாமே. சின்ன வரிக்கி கேஜி அப்படி 200 ஹாஃப் கேஜி. ஹாஃப் கேஜி. ஹாஃப் கேஜி 200 வருது உங்களுக்கு. ஆனா இதில என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, சின்ன வரிக்கியில பார்த்தீங்கன்னா, ஸ்மால் வரிக்கியில குவான்டிட்டி அதிகமா இருக்கும். பெரிய வரிக்கியில குவான்டிட்டி கம்மியா இருக்கும். அதனால தான் டிஃபரன்ஸு. ஆனா பெரிய வரிக்கி விட சின்ன வரிக்கி பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் அதிகமா இருக்கும். லைட்டா ஸ்வீட் அதிகமா இருக்கும். ஆனா நம்ம யூஸ் பண்ற வரிக்கி எல்லாமே வந்து ஃப்ரெஷ் வரிக்கி தான். ஃப்ரெஷ் என்கே வரிக்கின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வரிக்கில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாட்டு கொழுப்பு எதுவுமே போடாம, அதாவது அனிமல் ஃபேட் எதுவுமே போடாம பியூர் வெஜிடபிள் ஃபேட் தான் போடுறோம். அதனால எல்லாமே தைரியமா வாங்கி சாப்பிடலாம். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது நல்லா இருக்கும். இதுவும் ஊட்டி ஸ்வீட் பிஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்வீட் பிஸ்கெட் நார்மலா சாப்பிட்டுருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். இதுல எல்லாமே மிக்ஸிங்ல இருக்கும். அந்த கடலை இதெல்லாம் போட்டு எல்லாமே மிக்ஸிங்ல பண்ணியிருப்பாங்க. இதுவும் ½ கேஜி பார்த்தீங்கன்னா, 200 ரூபீஸ் தான். இது பார்த்தீங்கன்னா, ஊட்டி சால்ட் பிஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சால்ட் பிஸ்கெட்டுக்கும் நார்மல் சால்ட் பிஸ்கெட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, நம்ம இதில வந்து சுகர்லாம் ஆட் பண்ணுவாங்க. எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, வெறும் பியூர் சால்ட் தான் குடுப்பாங்க. அது எப்படின்னு நான் இப்ப காமிக்கிறேன். அதான் எடுத்துக்கோங்க. ஒண்ணு எடுத்துக்கோங்க. இல்ல பரவால்ல. பரவால்ல எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இது வந்தா குடுக்குறதுக்கு தான். பரவால்ல. அதெல்லாம் டிஸ்ப்ளேல குடுத்து எடுத்துக்கங்க. ம். ஆ இதுல என்ன ஆட் பண்ணிருக்கு? சால்ட் தான். பியூர் சால்ட் தான். வேற எதுவும் இல்ல. வாழை சால்ட் தான். சால்ட்ட வந்து நல்லா இது பண்ணி தரணும். நல்லா போதும். இல்ல பரவால்ல போதும். பாருங்க. பரவால்ல எடுத்துக்கோங்க. சார் அது போயிட்டு இது என்ன அப்படி போதும் தம்பி. பெரிய என்னங்க? நல்லா இருக்கு. வர்க்கிங் தான் நல்லா கிறிஸ்பியா நல்லா இருக்கு. எனக்கு சால்ட் இது வந்து கொஞ்சம் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு ஸ்வீட்டு. சால்ட் பரவாயில்ல. இது பரவாயில்ல. நல்லா அப்ப உனக்கு எனக்கு சால்ட் நல்லாருக்கும். வேணுங்கிறவங்க டைரக்ட்டா வந்து என்குயரி பண்ணிக்கலாம். இல்லன்னா ஆன்லைன்ல வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லா எடுத்துக்கலாம். எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கு. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேட்டரிங் சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, வேற என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபுல் ஈவென்ட்ஸ் அப்படின்னு ஒரு கல்யாணத்துக்கு ஏ டூ இசட் ஈவென்ட்ஸ். அது ஸ்டேஜ் டெக்கரேஷன்லேருந்து, டேபிள் சேர் போடுறதுலேருந்து, ஷாமினாலேருந்து, கேட்டரிங்லேருந்து, உங்களுக்கு வீடியோ கவரேஜ்லேருந்து, ஃபோட்டோகிராஃபிலேருந்து, அப்புறம் பிரைடல், மேக்கப்பு, அப்புறம் உங்களுக்கு வந்து டிஜே வேணும்னா டிஜே, பாட்டு கச்சேரி வேணும்னா பாட்டு கச்சேரி, இல்ல டான்ஸ் வேணும்னா டான்ஸ், வெல்கம் டான்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஏ டூ இசட் நாங்க பண்ணி குடுத்துட்டுருக்கோம். திருவிழானாலும் சரி எல்லாமே ஏ டூ இசட். இல்ல எங்களுக்கு அது வேண்டாம், சங்கீதம் வேணும் அப்படின்னா, இசை சங்கீதம் அந்த டைப்ல வேணும் அதையும் பண்ணி குடுத்துருக்கோம். அதுக்கு தனி டீம் இருக்காங்க. அவங்களும் பண்ணி குடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். மணி ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1000லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த இதுலயும் ட்ராக்கிங் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ட்ரி பண்ணி பண்ணாங்கன்னா, ஈஸியா வந்து உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நாங்க இன்னொரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னா, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பேக்கேஜ். இப்போ நெறைய வண்டிங்கலாம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ வந்து ஒரு டூர் போறீங்க அப்படின்னா, மினிமம் பேக்கேஜ் மினிமம் 3 ஹவர்ஸ் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ பேக்கேஜ் வேணும்னு எடுத்துக்கலாம். 3 ஹவர்ஸ் மினிமம் 3 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ் இந்த மாரி தான் போயிட்டுருக்கும். அதுக்கு மேல போறதானா உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஆனா வந்து பேக்கேஜ் கிலோமீட்டர் கணக்கெல்லாம் கிடையாது. இந்த எந்த ஏரியாவுக்கு போறீங்களோ, அந்த ஏரியாவுக்கு வந்து ஃபிக்ஸட் ரேட் தான் நாங்க போடுறோம். அது வந்து ஏரியா டிபெண்ட் பண்ணி தான் நாங்க ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். இது மட்டும் இல்லாம நாங்க டூர் போறோம். 3 நாள், 4 நாள் டூர் போறோம் அப்படின்னா, உங்களுக்கு ரூம் வேணா ரூம் வாங்கி குடுத்துர்றோம். டோலுக்கு உண்டான ஃபீஸ் நாங்க கட்டிர்றோம். அது இல்லாம கைடு வேணா கைடு தந்துர்றோம். ஃபுட் மட்டும் கிடைக்காது. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுட் ஏன் குடுக்க மாட்டாங்க. காம்ப்ளிமென்டரில எல்லாம் ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபுட் குடுக்கலாம். குடுத்தாங்கன்னா அவங்க பட்ஜெட்டுக்குள்ள ஃபுட் குடுத்தாங்கன்னா, நம்ம வந்து
குறிப்பிட்ட ஃபுட்டு தான் குடுக்க முடியும். அவங்க வந்து டூர் போறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணணும், சாப்பிடணும் அப்படிங்குது. அதனால வந்து அந்த டேஸ்ட்ஸ் அவங்களுக்கு பிடிக்குமா, பிடிக்காதான்னு தெரியாது. நம்ம குடுக்குற ஃபுட்டு. அதனால அத பண்ண மாட்டோம். இதெல்லாமே இப்போ டோட்டல் பேக்கேஜ்ல பண்ணி தரோம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து கவுண்டர் புக்கிங் எடுக்கிறோம். பஸ் புக்கிங் ஆனாலும் சரி, ஃப்ளைட் புக்கிங் ஆனாலும் சரி, ட்ரெயின் புக்கிங் ஆனாலும் சரி, எல்லா புக்கிங்கும் எடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ் இந்த வழியா எந்தெந்த எங்க டிராவல்ஸ் நாங்க புக் பண்ற டிராவல்ஸ் இந்த வழியா எங்கெங்க போகுதோ, நம்ம ஆஃபீஸ்ல வந்து இது குடுத்துருக்கோம். வெயிட்டிங் ஹால் குடுத்துருக்கோம். உங்களுக்கு அந்த மாரி ஏதோ வரீங்க, இந்த வழியா பஸ் போகுதுன்னா, நீங்க அந்த டிராவல்ஸ்ல புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த டிராவல்ஸ் இந்த வழியா போகுது அப்படின்னா, நாங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் கீழ போர்டு. என்னென்ன டிராவல்ஸ் புக்கிங் பண்றோம். அந்த டிராவல்ஸ் போயிடுச்சுன்னா, தாராளமா இங்க வந்து ஈவினிங் வந்து வெயிட் பண்ணி, உங்களுக்கு பஸ்ல அலாட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க போய் ஏறி போய்க்கலாம். இந்த இவ்வளோ சர்வீஸ் நாங்க பண்ணியிருக்கோம். ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா.